கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சின்ன ஒரு வசனத்தில் எவ்வளோ காரியங்கள் அடங்கியிருக்குது பாருங்கள். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லிட்டார். யார் கூட இருக்கிறாராமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினால் தாங்கி கொண்டிருக்கிறவர், வேதத்தில் ஏராளமான அற்புதங்களை செய்தவர், நமக்காக இரத்தத்தை சிந்தினவர், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், நம்மை ரட்சிப்புக்குள்ளார நடத்தினவர், ஒவ்வொரு நாள் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவனாக இருக்கிறேன். இப்போ நம்மளுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற நம்மளுடைய தாய் தகப்பன் நமக்கு எல்லாமே நன்மையை தான் செய்வாங்க. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்ல முடியும், அப்பா சின்ன பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியும். அதுக்கே நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்துடும். அப்போ இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு கொடுத்த தேவன் சொல்லுகிறார், திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நான் பலப்படுத்துவேன். எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் நான் உன்னை பலப்படுத்துவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு வாசிக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். எந்த சூழ்நிலையில் பலவீனமாக இருக்கும்போது நான் பலப்படுத்துவேன். நீ தடும்பாறும்போது பலப்படுத்துவேன். நீ தள்ளாடும்போது பலப்படுத்துவேன். நான் எனக்கு யாருமே இல்லை, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் ஒரு அனாதையை போல் இருக்கிறேன்னு சொல்லும்போது நான் உன்னை பலப்படுத்துகிறேன். நீ வனாந்திரத்தில் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற வேலையில் நான் உன்னை பலப்படுத்துகிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை பலப்படுத்துகிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் உன்னை பலப்படுத்துகிறேன். என்னுடைய நாமத்தை அறிந்து கொள்ள நான் உன்னை பலப்படுத்துகிறேன். நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள நான் உன்னை பலப்படுத்துகிறேன். ஆபத்து கால நேரங்கள்லாம் எத்தனையோ முறை உன்னை நான் தப்புவித்து உன்னை பலப்படுத்துகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு பலப்படுத்துறதோடு மாத்திரம் அல்ல, உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. சகாயம் எங்கிருந்து வரும்? சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும் இல்லைங்களா? அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் இல்லைங்களா? ஒத்தாசை வரும் பர்வதம், உதவி வரும் கன்மலை. ஆண்டவர் ஒத்தாசை செய்கிறவர். அவர் சகாயராய் இருக்கிறார். சகாயம் செய்கிற தேவனாய் அவர் நமக்கு இருக்கிறார். புரியுதுங்களா? சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் செய்கிறார், உதவி செய்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உன் சூழ்நிலைகளுக்கு மத்தியில், மனுஷன் உன் சூழ்நிலையை அறிந்து கொள்ள முடியாது, மற்றவர்கள் உன் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நான் அந்த நேரத்தில் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். அப்போ நீதியின் வலது கரம், அவருடைய வலது கரம் என்னெல்லாம் செய்யுது? இந்த மாதிரி நீங்கள் வேதத்தை தியானிக்கணும், பிரித்து தியானிக்கணுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 5 விதமான காரியம் இருக்குது. பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை தைரியப்படுத்துகிறாரு. திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நமக்கு வார்த்தையை கொடுக்குறாரு. நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் பிரித்து தியானிச்சிங்கன்னா, அப்போ நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி அந்த ஒரு லைனை நீங்கள் தியானிக்கணும்னா, ஆண்டவருடைய வலது கரம் என்னெல்லாம் செய்தது? யாத்திராகமத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வலது கரம் அவர் பகைவனை நொறுக்கி போட்டதுன்னு சொல்லியிருக்கும். அவர் வலது கரத்தை பிடித்து நமக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லி வேதவசனம் இருக்குது. அப்போது அவருடைய வலது கரம் என்னெல்லாம் செஞ்சிச்சு? அந்த வலது கரத்தினால் நான் என்ன செய்கிறேன்? உன்னை தாங்குவேன்னு சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட வலது கரத்தினால தேவன் என்னை தாங்குகிறார். வசனத்தினால இந்த சர்வத்தையும் தாங்குகிற தேவன் அவருடைய வலது கரத்தினால என்னை தாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் தியானிக்கும் போது தான் உங்களுக்குள்ளார ஒரு பலன் உருவாகும், உங்களுக்குள்ளார ஒரு நம்பிக்கை உருவாகும், உங்களுக்குள்ளார ஒரு தைரியம் உருவாகும், உங்களுக்குள்ளார ஆண்டவர் மேலே அந்த அன்பு உருவாகும், உங்களுக்குள்ளார அவர் மேலே இன்னுமா ஒரு ஆளுகை உண்டாகும். புரியுதுங்களா? அப்போ வேத வசனத்தை தியானிக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, நான் தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டது, என் இருதயம் அனல் கொண்டதுன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார். நான் தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டது, என் நாவினால் நான் என்ன செய்தேன்? விண்ணப்பம் பண்ணினேன்னு சொல்லி
அவர் தெளிவாக சொல்கிறார், தியானிக்கணும், ஒவ்வொரு வசனத்தையும் தியானிக்கணும். வசனத்தை தியானித்து 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 நம்மளோட இருதயம் அனல் மூட்டப்பட்ட பிறகு நம்ம ஜெபிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வேணாலும் செய்வாங்க. ஒவ்வொரு சிலர் நல்லா ஜெபிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பைபிள் வாசிச்சுட்டு எழும்பிடுவாங்க. ஒரு சிலர் வேதத்தை நல்லா வாசித்து இந்த வசனத்தின்படி அப்படியே இருதயம் அனல் கொண்டு வேத வசனத்தை தியானிக்கும் போது அந்த அக்கினி மூண்டு அதன் நிமித்தமாக என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல சிலர் செய்வாங்க. ஆண்டவர் யாருக்கு எப்படி என்ன செய்கிறாரோ அந்த பாதையில் செய்வாங்க. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் நல்லா தியானிங்க. ஆண்டவர் யார், பயப்படாதேன்னு சொல்கிறவர் யார், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறவர் யார், நான் உன் தேவன் என்று சொல்லுகிறவர் யார், அவர் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார், எப்படி நமக்கு சகாயம் செய்கிறார், அவர் வலது கரத்தினால் அவர் எப்படி நம்மை தாங்குகிறார், இதெல்லாம் நீங்கள் தியானிக்கும் போது உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து இன்னும் நீங்கள் பலப்படுவீங்க. புரியுதுங்களா? இந்த வசனத்தை நல்லா தியானித்து நீங்கள் இன்னுமாக தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.